ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸாக வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்காங்க. ஸோ பெண்கள்னும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பவர் பேக்கு. ஸோ பவர் பேக்கில் வந்து பெண்களுக்கு எப்போவுமே ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபுக்காகவே இந்த நியூஸ்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களால தான் ரொம்ப 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 பிரச்சனையே. ஏன்னா இப்போ சம்மர் டைம்ன்றதால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசம் பண்ணுவாங்க. ஸோ வந்து அவங்களே ஹேண்டில் பண்ணிவிட்டு ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணதுக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை கண்டிப்பது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சில விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களுடைய ஒரு வே வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா குழந்தைங்கள வந்து எப்போவுமே வந்து அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி வேலைகளை வந்து கொடுக்கணும். அதுக்காக குழந்தைங்களுக்கு ஓவராக செல்லம் கொடுத்துட்டு எந்த வேலையுமே செய்யாமல் இருந்திங்கன்னா பிற்காலத்தில் வந்து அவங்களுக்கு தேவையானதை வந்து அவங்களால செஞ்சுக்க முடியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரியான வேலைகளை வந்து நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து தூக்கம் வந்து ரொம்பவே முக்கியம். தூக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க காலையில் வந்து எழுந்துக்கிற நேரமாக இருக்கட்டும், அதாவது நைட்டில் தூங்குகிற நேரமாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற குழந்தைகள் ரொம்பவே அடிக்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன், டிவி, இது ரெண்டில் தாங்க. இது ரெண்டுத்துலேயும் வந்து நம்ம அடிக்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைண்டும் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நம்ம அதில் அடிக்ட் ஆகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா குழந்தைகளை வந்து வெளியே விளையாட வைக்கலாம். வெளியே விளையாட வைக்கிறதிலும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா குழந்தைங்க பெண்கள்ன்ற போது வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள்னு இருக்கும்போது அது ரொம்பவே ஒரு பயமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ வந்து விளையாட வைக்கிறதுனா ஒரு பேரண்ட்ஸோடைய கைடன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை வந்து வெளியே விளையாட வைக்கலாம். விளையாடுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஸோ வந்து ட்ராயிங் பண்ணுறது, அதாவது படிப்பை தவிர ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணலாம் இந்த லீவில் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா ஃபோன், டிவி, நம்ம இருக்கிற பிஸியான வேர்ல்டு நம்ம டக்குன்னு குழந்தைகிட்ட ஃபோனை கொடுத்துட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ தான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணனா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து டெவலப் ஆக வந்து நம்ம ஒரு சிறு முயற்சியாக வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாகவே இருக்கணும். குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மதராக வந்து நம்ம ஒரு டிசைட் பண்ணி வச்சுருக்கணும். அவங்க அடம் பிடிக்கிறாங்கன்றதுக்காக வந்து கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுக்க முடியாது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். குழந்தைங்களோட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பேசணும். அவங்கள வந்து பேச விட்டுட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க கேட்குற கொஷினாக இருக்கட்டும், அவங்க வந்து குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபன்னி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டக்குன்னு வந்து இதெல்லாம் ஒரு கேள்வியா போ அப்படின்ற மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணாமல் அவங்க என்ன தான் பேசுகிறாங்க, அவங்க பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி பேசணும், இப்படி பேசக்கூடாது, பெரியவங்களுக்கு வந்து இப்படி ஹெல்ப் பண்ணணும், உறவு முறைகள், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சிறு வயசுலேயே சொல்லி தரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய லைஃப்பை வந்து ஸ்டடி பண்ணிக்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேரண்ட்டுக்கிட்ட இருந்து தான் எல்லா குழந்தைகளும் எல்லாத்தையும் கற்றுக்குறாங்கன்னும் போது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அப்பப்போ வந்து சில விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்கறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகும். ஸோ இது வந்து குழந்தைகள் வளர்ப்பில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதில் வந்து கண்டிப்பு இருக்கிறதுல தப்பே கிடையாது. ஆனால் கண்டிப்புன்றது அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. ஒரு ஈக்குவல் ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு குழந்தைய நம்ம வந்து க்ரோ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.